Hi friends, welcome back to Honeybee World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறது BBA Aviation Best Colleges in Tamil Nadu அந்த colleges பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் colleges best, அதோட fee structure என்ன, அது மட்டும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா ஏதாச்சும் பெஸ்ட் காலேஜஸ் பற்றி வீடியோ போடுங்கன்னு. ஃபைனலி உங்களுக்கு வேண்டி நான் வந்து சர்ச் பண்ணி இந்த வீடியோ வந்து போடுறேன். அந்த காலேஜை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு தனி இது இருக்கும். எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே படித்தவங்களுக்கு தான் தெரியும் லைக் அந்த காலேஜ் எப்படி, உண்மையாக எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அண்ட் என்வரன்மெண்ட் எப்படி அண்ட் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அண்ட் ஸ்டடீஸ் இது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்ததும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டி நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்குது. இது எல்லாம் வந்து பார்த்து இதுக்கு வேண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month எடுத்திருப்பேன். கண்டிப்பாக எப்படி அதோட ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க லைக் நான் நெட்டில் தான் சர்ச் பண்ணேன், யார்கிட்டையும் வந்து கேட்கல. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நம்ம வீடியோஸில் இருக்கிற கமெண்ட்ஸில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பெஸ்ட் காலேஜ் இது, நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜாக இருந்தாலும் அந்த காலேஜ் இது பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது மாதிரி கொஞ்சம் காலேஜஸ் எடுத்து நானாகவே ஓகே அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலேஜோடது அவங்க ஃபுல் டீட்டெயிலை வந்து கொடுக்கல. அண்ட் நான் இப்போது சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், லைக் கொடுத்துருப்பாங்க ஒரு வெப்சைட்டில். பட் அங்கே போய் பார்த்தோன்னா இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் அப்படின்னு எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் எதாக இருந்தாலுமே வந்து அதை விட கூடுதலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே இப்போ இது பேசுகிறது நிறுத்திட்டு நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இன்றைக்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்ப்போம். இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் இன் சென்னை. இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ இன் ஏவியேஷன் இந்த காலேஜில் இருக்குங்க இந்த கோர்ஸ். நீங்கள் வந்து 3 years கோர்ஸ் நீங்கள் வந்து இது வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.33 lakhs ஆகுங்க. இது வந்து 33 lakhs இல்லை, 3.6ன்னு வச்சுக்கோங்க, 3.6 lakhs ஆகும் கண்டிப்பாக. அண்ட் இதோட டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 years. கோர்ஸ் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி தான். இந்த காலேஜோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 pointக்கு ஒரு 4.9 வந்து கொடுத்துருக்காங்க. நான் நெட்டில் வந்து ஒரு வெப்சைட்டில் மட்டும் இல்லைங்க நான் சர்ச் பண்ணது, நிறைய வெப்சைட் இந்த காலேஜ் சர்ச் பண்ணுற வெப்சைட் இதிலெல்லாம் போய் நான் வந்து பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 4.5 pointக்கு வந்து 4.9 கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரிவ்யூ வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்க பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஹாஸ்டல்ஸ் பற்றி நான் சர்ச் பண்ணேன், பட் ஹாஸ்டல்ஸ் பற்றி எனக்கு கிளியராக டீட்டெயில்ஸ் கிடைக்கல. பட் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இது வந்து ஒரு பார்ட் 1ஆகவே நான் போட்டுக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக எனக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஒரு பார்ட் 2ஆக வந்து நான் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயிலாக வந்து போடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு காலேஜ் எதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ். நேரு காலேஜும் வந்து பெஸ்ட்டுங்க. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்டு நிறைய பேருக்கு வந்து ஜாப்ஸும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேம்பஸ் இன்டர்வியூவில். ஏர்போர்ட் ஜாப்ஸ்க்கு மட்டும் இல்லை, இது எல்லாமே பேச்சுலர் டிகிரி நம்ம படிக்கிறதுனால நிறைய அந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ், இதில் இருந்த ஏஜென்சிஸ், இது எல்லாமே வந்து அவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வந்து பிபிஏ இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அந்த காலேஜில் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 3 years கோர்ஸ் தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா பிபிஏ இன் ஏவியேஷன் கோர்ஸ் வந்து 3 years கோர்ஸ் தாங்க. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 years அது வந்து செப்ரேட்டாக இது பண்ணி ஏவியேஷன் ஸ்டடீஸை வந்து செப்ரேட் ஆக்கி 4 years வந்து பண்ணுறாங்க பிபிஏ டிகிரி. நேரு காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குங்க. அண்ட் இதோட யூனிவர்சிட்டி ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி.
ஸோ இது வந்து காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா யூனிவர்சிட்டி தான் வந்து இதை ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நேரு காலேஜில் இருக்கிற அந்த நீங்கள் நேரு காலேஜில் படிப்பீங்க, பட் அதோட யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி. ஸோ அந்த சிலபஸில் தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 1.12 லேக்ஸ் வரை ஆகும்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், லைக் 2 லேக்ஸ்ன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து நம்ம இவ்வளோதான் நினச்சிட்டு போவோம். நம்ம இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் கால்லோ ஆர் நீங்கள் வந்து ஜஸ்ட் நெட்டில் பார்த்துட்டு நம்ம கணக்கிடுறது வந்து சரி ஆகவே ஆகாது. ஆக்சுவலி நான் படித்தப்போ எனக்கு தெரியும். பிகாஸ் நான் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இது மாதிரி கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு போனது ஒரு இதாக இருந்துச்சு. பட் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு, அதை விட அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து இப்போது ஒரு 1 லேக்னு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண போதும் அது ஒரு 2 லேக்காக அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் நல்லதாக இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு கரெக்டு, அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் கணக்கு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உள்ள. ஸோ அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆனுவல் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க 1 லேக் to 1.12 லேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதோட ஒரு 5 பாயிண்ட் கூடுதலாக வந்து நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மதுரை. ஸோ இது வந்து மதுரையில் இருக்குங்க, அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்க்கு வந்து 4.5 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பெஸ்ட் காலேஜ் தாங்க, மதுரையில் இருக்கிறதுல இது வந்து பெஸ்ட் காலேஜ்னு சொல்லுவேன். அண்டு உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் பற்றி இல்லைன்னா நீங்கள் படிக்கிற காலேஜாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் அது பார்த்தும் வந்து நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.98 லேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஒரு 2 லேக்ஸாக இருக்கும். அண்ட் 2 லேக்ஸ் தாண்டி மேபி போகலாம், லைக் ஒரு 10,000 20,000 கூடுதல் இருக்கலாம். பட் நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ இந்த காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணல, பட் சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலேஜும் ஓகே தாங்க, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மதுரையில் இருக்கிறவங்க. பட் நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகாதீங்க, அங்கே போய் அட்மிஷனுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த காலேஜை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அண்டு அங்கே உள்ள டீச்சிங் எப்படி இருக்குது, அண்டு என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசிட்டு அண்ட் காலேஜை ஒரு ரவுண்ட் பண்ணுங்கள். இதுதான் அங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அங்கே எப்படியா இருந்தாலும் வந்து ரிசப்ஷனில் இருக்கவங்க கூட இருந்து நம்ம கான்வர்சேஷன் பண்ணணும். கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது மென்ஷன் பண்ணணும், நான் வந்து கிளாஸ் ரூமை பார்க்க விரும்புகிறேன். ஸோ நான் வந்து ஒன்ஸ் வந்து இந்த காலேஜை வந்து பார்க்கலாமா ஃபுல்லாக அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு அந்த காலேஜை போய் பாருங்கள். அண்ட் அவங்களோட டீச்சிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்கள் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த காலேஜ் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு. ஸோ அவங்கள சீனியர் ஆர் ஜூனியர் யாராக இருந்தாலும் ஜூனியர் வராது, ஸோ சீனியர் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணலாம். லைக் எப்படி இருக்குது இந்த காலேஜ், ஸோ ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ இது மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ரேகிங் இருக்கா, ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லையா, அப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் இது ட்ரை பண்ணேன். கைஸ் நெக்ஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெமோ இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் இன் சென்னை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெமோ காலேஜஸ் பற்றி ஆல்ரெடி வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது தான். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து இன்ஸ்டாவில் வந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது அந்த ஜூனியர் வந்து இது வந்து எனக்கு சொன்னாங்க அந்த காலேஜ் பற்றி. ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபுல் இந்த காலேஜை பற்றி கொஞ்சம் ஒரு 60% தெரியும்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த கான்வர்சேஷனில் அவங்க வந்து ஃபுல் டீட்டெயிலை வந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. பட் ஃபுல்லாக கொடுக்காட்டியும் ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகேன்னு பட்டுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து பத்ரா கூட வந்து கனெக்டில் இருக்குது. லைக் இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆகட்டும் அண்ட் ஏதாச்சும் கேம்பஸ் இன்டர்வியூ ஆகட்டும். ஸோ இது வந்து பத்ரா ஏர்லைன்ஸு கூடயும் வந்து இது ஏர்லைன்ஸ் இல்லை இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இது பத்ரா இதுலேயும் வந்து கனெக்டாக இருக்குது. இது வந்து சென்னையில் இருக்குது.
வந்து பத்ரா கூட மட்டும் இல்லைங்க, ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ் கூட வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரெமோ இன்டர்நேஷ்னல் காலேஜும் வந்து சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதுக்கும் வந்து 5.5 வந்து ரிவ்யூ இருக்குது. அண்ட் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்ல ரிசல்ட் தாங்க சொல்கிறாங்க. அந்த காலேஜ் நல்லா தான் இருக்குது அண்ட் நல்ல எஜுகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். பிகாஸ் வந்து பத்ரா கூட வந்து கனெக்ஷன் இருக்குன்னா ஸோ உங்களுக்கு அண்ட் ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ் கூட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட் தாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த காலேஜ் நம்பி நீங்கள் சேரலாம். ஸோ நான் யார் காலேஜையும் வந்து ப்ரொமோட் பண்ணலைங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த காலேஜ் போய் அங்கே அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ அங்கே உள்ள எல்லா காலேஜும் ஃபுல் வந்து பாருங்கள். ஸோ அங்கே உள்ள என்வாயன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே சூஸ் பண்ணுங்கள், அட்மிஷன் போடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டக்குன்னு எதுவுமே வந்து டிசிஷன் எடுக்காதீங்க. நான் இப்படி சொன்னேன்னோ நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்காதீங்க. நீங்கள் போய் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே உள்ள டீச்சிங் எல்லாம் எப்படி இருக்குது அண்டு கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்டை பற்றி கேளுங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிசிஷன் எடுங்க. அண்ட் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.85 lakhs கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2.85 lakhs வருதுன்னா கண்டிப்பாக வந்து 3 lakhsன்னு போட்டுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் பக்கத்தில் இருக்குது 3 lakhs. ஸோ மைண்டில் வந்து நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் காலேஜ் இருக்குங்க. ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில். ஸோ என்ன காலேஜ்னு பார்ப்போம், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் உமன். ஸோ இது வந்து விருதுநகரில் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பிபிஏ இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது, 3 years கோர்ஸ். அண்ட் இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கேயுமே கிடைக்கல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ரிவ்யூ கொடுத்துருந்தது பார்த்தேன். ஸோ நல்ல இது கொடுத்துருக்காங்க, நல்ல காலேஜ், லைக் கேர்ள்ஸ் தான். ஸோ இது வந்து உமன்ஸ் காலேஜ். விருதுநகர் பக்கத்தில் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் வந்து ஏவியேஷன் படிக்க விரும்புகிறவங்க வந்து டிகிரி படிக்க விரும்புகிறவங்க வந்து இந்த காலேஜை வந்து வேணுமென்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி வந்து இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை எதுலேயுமே. பட் எனக்கு தெரிஞ்ச இதில் மேபி ஒரு 2 lakhs போட்டுக்கோங்க, 2 or 3 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நான் 1 lakh 2 lakh அப்படின்னு சொல்லும்போது பயந்துடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் இயரில் இந்த 3 yearsல படிக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணி தாங்க அது வாருது. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் 1 lakh 2 lakh 3 lakh இப்படின்னு சொல்லும்போது அக்கா 3 lakhா, ஸோ 1 yearக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆர் 1 செமஸ்டருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அது அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து 1.15 வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 30 இருக்கலாம் ஒரு செமஸ்டருக்கு, ஒரு 1 yearக்கு வந்து 60 இருக்கலாம், இல்லைன்னா 48 இருக்கலாம், 45 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. பட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த 3 வருஷத்தையும் சேர்த்து வந்து சொல்கிறது தான். லைக் 3 lakhs 2 lakhs அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஹோல் இயரை வந்து அந்த 3 yearsே வந்து கவர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை மீன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க, இந்த அக்கா என்ன இவ்வளோ சொல்கிறாங்க, காலேஜில் 50,000 தானே சொன்னாங்க, 40,000 தானே சொன்னாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது அப்படி தான் வரும். லைக் ஸ்டார்டிங்கில் வந்து 1 semester இல்லைன்னா 1 yearக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 60,000 அப்படி வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹோலாக வந்து நம்ம அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரும் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தோம்னா 2 lakh 3 lakh அப்படி வரும். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இந்த காலேஜும் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் ரொம்ப ரிவ்யூ எல்லாம் இல்லை. பட் மேக்ஸிமம் ஒரு 2-3 பீப்புள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலேஜில் ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இண்டஸ்ட்ரியல் விசிட் பற்றி எதுவுமே அவங்க கொடுக்கல. பட் ஸோ அதனால ஓகே பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஓகே. பட் இந்த காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 41,000 தாங்க. ஸோ ஆனுவல் ஃபீஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்து ஓகே கம்மின்னா இந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டு தாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம படிக்கிற காலேஜ் வந்து நல்லா இருக்கணும்,
நமக்கு சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏது யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ யூனிவர்சிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், வேல்யூ உள்ள யூனிவர்சிட்டியாக இருக்கணும். ஸோ இது வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து எப்போவுமே வந்து உங்கள் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக இதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. பிகாஸ் வேல்யூ இல்லாத யூனிவர்சிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடைக்காது. அண்டு காலேஜ் வந்து லெக்சர்ஸ் அண்ட் அந்த லேர்னிங் இது வந்து கரெக்டாக இல்லைன்னா நமக்கு பின்னாடி வந்து நமக்கு தான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதில் வந்து கரெக்டாக இருங்க. ஸோ எப்படி சூஸ் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு க்ளூ தாங்க இது. அண்ட் ஸோ இந்த காலேஜ் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபீஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது 3 இயர்ஸ்க்கு வந்து 1 lakh சம்திங் தாங்க வரும். அடுத்த காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டன் ஏவியேஷன் காலேஜ், ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங், பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குது இந்த காலேஜில். ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன் சென்னை. ஸோ போஸ்டன் காலேஜ் மதுரையிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏவியேஷன் காலேஜ். ஸோ நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து சென்னையில் இருக்கிறது. ஸோ சென்னையில் வந்து நல்லாவே இது பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அதுவும் இல்லை, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து எனக்கு இது ரிவ்யூ கொடுத்தது. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அங்கே பரவாயில்ல, பிளேஸ்மெண்ட் இருக்குது, என்னோடய சீனியர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே. ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட போஸ்டன் ஏவியேஷன் காலேஜ் பற்றியும் வந்து இதில் சொல்கிறேன். அண்ட் அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 48 வாங்கினாங்கன்னு, ஒரு ஃபஸ்ட் இயருக்கு வந்து 48,000 சம்திங் வாங்கினாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து 5,000 வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் வந்து இது அவங்க சைட்லேருந்து அவங்க எங்கிட்ட சொன்னது. பட் இது வந்து நெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைக் 53.57K. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54,000 ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 54,000 வந்து வாங்குறாங்க. ஸோ எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க மைண்டில். கண்டிப்பாக வந்து ஒரு 3 lakh சம்திங் வரலாம். அண்ட் ஒவ்வொரு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஸ் மார்க்கில் வந்து போவாங்க. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அப்படி ஏதாச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து அப்படி இப்படிமா அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ அதில் வந்து கிளியராக இருங்க. அண்ட் உங்கள் ஃபீஸ் எது எல்லாமே வந்து கிளியராக கேட்டுட்டு போய் சேருங்க. நெக்ஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் ஈரோடு. ஸோ ஈரோட்டில் வந்து பழனிசாமி காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இங்கேயே வந்து பிபிஏ இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் காலேஜ் என்னன்னு தெரில எனக்கு கிளியராக. இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ்னு தான் நினைக்கிறேன். பட் இதில் ஏதாச்சும் நான் சொன்னதில் கவர்மெண்ட் காலேஜ் இருந்ததுன்னா ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் உங்களுக்கும் தெரிஞ்ச ஏதாச்சும் பெஸ்ட் காலேஜ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கைஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திண்டுக்கல் அண்ட் கோயம்புத்தூர். இது வந்து திண்டுக்கல்லேயும் இருக்குது அண்ட் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1 இயர்க்கு வந்து 45,000. ஸோ இந்த காலேஜும் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ஹெனி வீவர்.